Hi friends, welcome to our channel கூட்டாஞ்சோறு விருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காரசாரமான ஒரு மீன் வறுவல். இது செய்யிறதுக்கு நான் 3 கெண்டை மீனை நல்லா ஃப்ரெஷ்ஷா வாங்கி வச்சிருக்கேன். இது ஒரு மீன் சுமார் 1/2 கிலோ இருக்கும். மீனை தண்ணியில கழுவிட்டு இது போல செதில்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த ஃபிஷ் ஃப்ரையோட ஸ்பெஷலே இது முழுசா வறுக்கிறது தான். சூப்பராக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீன்களில் இது போல் சதை பகுதிகளில் மட்டும் கீரைகளை போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்க்குற மசாலா நல்லா உள்ளே இறங்கும். இதே போல் நான் மற்ற 2 மீனையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மீனை மேரினேட் பண்ணணும். அதுக்காக 2 ஸ்பூன் மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 லெமனோட ஜூஸு, தேவைக்கேற்ப உப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து இது நல்லா கிளறிக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாய் தூளுக்கே இது நல்ல காரமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை இனிமேல் மீன் மேலே கோட் பண்ண வேண்டிதான். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா மசாலாவை ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த மசாலாவோட காரம் டேஸ்ட்டு எல்லாமே உள்ளே இறங்கும். இதே போல் உள்பக்கமாகவும் தேய்ச்சிக்கணும். மற்ற 2 மீன்களையும் இது போல் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி தடவி வச்ச மீனை நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணிடணும். இப்போ மீனை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா மீனை நம்ம பொரிச்சு எடுக்கணும். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு பொரிக்கணும். அப்போ தான் எண்ணெய் நிறைய குடிக்காது. இப்போ ஒரு சைடு வெந்து பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா இன்னொரு சைடை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 50% வெந்திருக்கு. இதே போல் 2-3 தடவை நம்ம திருப்பி விட்டு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், ஃபிஷ் நல்ல கலர் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது அடுத்து இருக்க 2 மீனையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். மீன் பொரிச்சிட்டு இருக்கும் போதே நல்ல வாசனை வருது. இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கனால அதோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த ஃப்ளஷ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு. நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.